Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஸோ நேரடியாக மக்கள்கிட்ட போய் எல்லாரும் கருத்து கேட்டு இவங்கெல்லாம் இலவசங்களை அளிப்பதற்கு ஆமாம் இலவசங்களை அள்ளி வீசி நாடு அப்படியே சுபிட்சமாக வளர்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ண போகிறாங்க. எத்தனையோ நாடகம் நடந்ததில் இப்போ ஒரு நாடகம் எலெக்ஷன் நடக்குது. 2 திராவிட கட்சிகள் அடி ஒற்றி தான் இவரும் பண்ணுறாரு விஜய் எல்லாத்தையுமே. இவர் எந்த விதத்தில் மாற்று என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. அவர் தனிச்சு தான் நிற்கணும். அவர் கூட ஆள் யாருமே இல்லை, கொள்வார் இல்லைன்ற கதை தான் அவர். அதாவது சாப்பிட வழி இருக்கவன் உண்ணாவிரதம் தானே அதுக்கு ஒரு மரியாதை. சாப்பிட வழியே இல்லாத உண்ணாவிரதம் தானே அது பேர் என்ன, அது பட்டினி கிடக்கிறான். எஸ்.ஏ. சந்திரசேகர் எதற்காக காங்கிரஸ் விஜயோட சேரணும்னு அழைப்பு கொடுக்குறாரு. அதே சொல்ல இவர் யார்? அது கூட கட்சிக்காரங்களை வச்சு சொல்லாம ஏன் அப்பா வச்சு சொல்ல வைக்கிறார்? ஏன் ஒரு ஆதவர்ஜுனா, ஒரு நிர்மல்குமார், ஒரு புஷியானது, செங்கோட்டையா இல்லை அருண்ராஜ் யாரையோ வச்சு பேச வேண்டியதானே. அப்பா இதில் கூப்பிட்டு அவர் எங்கே வந்தார் சீனில்? அவருக்கும் தாவேக்காக என்ன சம்பந்தம்? அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன தாவேக்கா உறுப்பினரா இல்லை தாவேக்கால பொறுப்பில் இருக்காரா? ஜனநாயகனோட விஷயம் திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே நின்றுச்சு. விஜய் இப்போவும் பேசவே இல்லை. எப்பயும் இதில் பேசாது தப்பு கிடையாது. இது ப்ரொடியூசருக்கும் கோர்ட்டுக்கும் சிபிஎஃப்சிக்குமான மேட்ரு. அவர் எதுக்கு பேசணும்? பணம் போட்டோம் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கோம். அவங்க இவங்களுக்கு நடிகர்களுக்கு என்ன? தமிழ் சினிமாவை அழித்தது இந்த நடிகர்களோட பெரிய சம்பளம் தானே. 100 கோடி 200 கோடின்னு வாங்கி தானே தமிழ் சினிமா இவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார். திமுக சார்பில் இருந்தவங்களும் பேசிக்கொண்டு இந்த நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்டிஏன்னு ஒன்று இல்லைன்னு. பிரைம் மினிஸ்டரோட மோடியோட மீட்டிங் பிறகு என்டிஏ நல்லா ஃபார்மலைஸ் ஆகிடுச்சு. இன்னும் 1-2 கட்சிங்க உள்ளே வந்துச்சுன்னா அது இன்னும் நாள் நெருங்க ஏடிஎம்கே டிஎம்கேன்னு வந்துடும் அலையன்ஸ். அவ்வளோ சுலபமாக இவங்க ஏடிஎம்கே திமுகவால் வீழ்த்த முடியாது. போட்டி கடுமையாக இருக்கும். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழகத்தினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். பாருங்க நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். விஜய் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது அந்த கட்சியோட குழுவே எல்லா கட்சியிலையும் தயாரித்து வெளியிடறது தான் வரும். மாவட்டம் தோறும் ஒரு குழு அமைச்சு பிப்ரவரி 1 ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போய் மக்கள்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் அறிக்கை வெளியிடப்படும் சொல்லி ஒரு குழு அமைச்சிருக்காரு சார். இப்போ டிஎம்கே இது பண்ணியிருக்காங்க. இப்போ திமுகவுடைய அந்த தேர்தல் அறிக்கை குழு கனிமொழி தலைமையில் போட்டது. அவர்களும் மக்களிடம் கருத்து கேட்க போயிட்டுருக்காங்க. அதிமுகவில் அவங்க தலைமையில் போட்ட கூட அது யார் பேர் மறந்து போச்சு. வைகை செல்வனா யாருன்னு தெரியல. வைகை செல்வன், செம்மலை, பொன்னையன் எல்லாருமே எல்லாருமே இருந்தாங்க. அவங்களும் அவங்களும் மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகிறாங்க. ஸோ நேரடியாக மக்கள்கிட்ட போய் எல்லாரும் கருத்து கேட்டு இவங்கெல்லாம் இலவசங்களை அளிப்பதற்கு ஆமாம் இலவசங்களை அள்ளி வீசி நாடு அப்படியே சுபிட்சமாக வளர்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ண போகிறாங்க. எத்தனையோ நாடகம் நடந்ததில் இப்போ ஒரு நாடகம் எலெக்ஷன் நடக்குது. 2 திராவிட கட்சிகள் அடி ஒற்றி தான் இவரும் பண்ணுறாரு விஜய் எல்லாத்தையுமே. இவர் எந்த விதத்தில் மாற்று என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. அவங்க பண்ணுறதெல்லாம் இவரும் பண்ணின்னு இருக்காரு. ஸோ இந்த கருத்து கேட்பு இதெல்லாம் எல்லாரும் பண்ணுற கதை தான் இங்கேயும் ஓடுது. இதில் புதுசாக என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. வெளியிலே வராமல் இருந்த விஜய் பேச தொடங்கியிருக்காரு. கட்சி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. சுற்றுப்பயணங்களும் போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. விஜய் தெளிவாகவே இருக்கிறாரு. ஆனால் யூகங்கள் அடிப்படையில் வந்த எல்லா விஷயத்துக்கும் விஜய் பதில் கொடுத்தாரு. ஏடிஎம்கே அலைன்ஸை பற்றியும் அவர் இது பண்ணுறாரு. டிஎம்கே காங்கிரஸ் அங்கேருந்து வராதுங்கிறதும் ஏறத்தாழ நமக்கு உறுதியாயிருச்சு. விஜய் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் சார்? தனிச்சு தான் நிற்க போகிறோங்கிறத தெளிவாக இருக்காரு வாக்கு வங்கியில் அப்படிங்கிறது. அவர் தனிச்சு தான் நிற்கணும். அவர் கூட ஆள் யாருமே இல்லை, கொள்வார் இல்லைன்ற கதை தான் அவர். இது அதாவது சாப்பிட வழி இருக்கவன் உண்ணாவிரதம் தானே அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. சாப்பிட வழியே இல்லாத உண்ணாவிரதம் தானே அது பேர் என்ன, அது பட்டினி கிடக்கிறான்னு அர்த்தம். எங்கள் தலைவர் அடிபணிய மாட்டாருங்கிறாங்க எல்லாருமே. உங்கள் கட்சியினுடைய அனைவருமே பேச எங்கள் தலைவர் அடிபணியவில்லை, உங்களுடைய யூகங்கள்லாம் உடைச்சிட்டாரு எங்கள் தலைவர் அப்படின்ட்டாங்க. பார்க்கலாம், எலெக்ஷன் வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் ஒன்று, அவரோட யாரும் சேர தயாராக இல்லை என்பது தான் இது காட்டுது. இல்லாட்டி அவங்க அப்பா எதுக்கு வக்காலத்து வாங்கின்னு பேசுகிறாரு? எஸ்.ஏ. சந்திரசேகர் எதற்காக காங்கிரஸ் விஜயோட சேரணும்னு அழைப்பு கொடுக்குறாரு. அதே சொல்ல இவர் யார்? இவ்வளோ நாள் அரசியல் பேசாமல் இருந்தவர் இப்போ ஏன் பேசுறாரு? தாவேக்காலேருந்து யாராவது ஒருத்தர் பேசினா தான் அதுக்கு மரியாதை. சுரேஷ் இவர் விஜயோட அப்பா என்ற கேட்டகரியில் நீங்கள் வாய் திறக்க முடியாது, பாலிடிக்ஸ் பேச முடியாது, வேறு எதையாவது நீங்கள் பேசிட்டு போகலாம். அப்போ அது அதுக்கு அவர் இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கலன்னா அது விஜயோட கருத்து. தான் சொல்லாத தான் அப்பா வச்சு சொல்ல வைக்கிறார். அது கூட கட்சிக்காரங்களை வச்சு சொல்லாமல் ஏன் அப்பா வச்சு சொல்ல வைக்கிறார்? ஏன் ஒரு ஆதவர்ஜுனா, ஒரு நிர்மல்குமார், ஒரு புஷியானது, செங்கோட்டையா இல்லை அருண்ராஜ் யாரையோ வச்சு பேச வேண்டியதானே.
உங்கள் அப்பா அம்மா இதில் கூப்பிட்டு இல்லை அவர் எங்கே வந்தார் சீனில்? அவருக்கும் தாவேக்காக என்ன சம்பந்தம்? அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன தாவேக்கா உறுப்பினரா இல்லை தாவேக்கால பொறுப்பில் இருக்காரா? விஜயோட அப்பான்றது வந்து எப்படி தகுதியாகும் அரசியல் பேசுறதுக்கு? அவங்க ஆனால் கூலாக பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று, அதுக்கு இதுவரை மறுப்பு தெரிவிக்கல விஜய். யாரும் பேசல, கட்சியில் பேசல, விஜயும் மறுப்பு தெரிவிக்கல. அது அப்போ கட்சியோட கருத்து. அப்போ இவர்கள் வந்து காங்கிரஸ் கிட்ட டெஸ்பரேட்டாக ஏங்குறாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம், வேற எதுவும் கிடையாது. ஜனநாயகனோட விஷயம் வந்து திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நின்றுச்சு. அவங்க ஆஷா தலைமையிலான அந்த அவங்கள நீதிபதியை விசாரிப்பாங்கிறதும் வந்துருச்சு. விஜய் இப்பவும் பேசவே இல்லை. நீதிமன்றங்கள் வாயிலா அந்த கேஸ் போயிட்டு எப்பயும் இதில் பேசாது தப்பு கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கும் கோர்ட்டுக்கும் சிபிஎஃப்சிக்குமான மேட்டர். அவர் எதுக்கு பேசணும்? பணம் போட்டோம் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருப்போம். அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு நடிகர்களுக்கு என்ன இருக்கு? தமிழ் சினிமாவை அழித்தது இந்த நடிகர்களோட பெரிய சம்பளம் தானே. 100 கோடி 200 கோடின்னு வாங்கி தானே தமிழ் சினிமாவை இவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. உங்களுக்கு 500 கோடி போட்டு ஒரு பட்ஜெட்னா 500 கோடியான பட்ஜெட்டில் சம்பளமே வந்து 50%க்கு மேலே 60% ஹீரோ சம்பளம், 40% தான் வந்து மற்றவங்க எல்லாரோட சம்பளம் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அப்போ அந்த எக்கானமியை வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு எக்கானமின்றதை புரிஞ்சுக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக அது சிக்கல் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. சிக்கல்னு வந்ததுன்னா பிரச்சனை தான். ப்ரொடியூசர் தான் கவலை பண்ணும். விஜய் என்னத்துக்கு கவலை பண்ணும்? அதை பற்றி தனி நீதிபதி கிட்ட போயிருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ண போகிறதில்ல, ரெவியூக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டான்றாங்க. அப்படி முடிவு பண்ணாங்கன்னா அதான் எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் இந்த காலத்தில் முடியாது. மறுபடியும் தனி நீதிபதி தீர்ப்பு எடுத்து மறுபடியும் பெஞ்சுக்கு போய் மறுபடியும் பெஞ்ச் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும். எலெக்ஷன் முடிஞ்சா இந்த படத்தை பற்றி அவன் கவலைப்படும். கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தா கூட அவங்களே கொடுத்துருப்பான். கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தா ரெவியூவில் எதையோ கட்ட பண்ணி பணத்தை கொடுத்துருப்பான். போய் சிக்கிச்சு நல்லா. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் மதியம் ஒரு செய்தித்தாளில் ஒரு இணையத்தில் படித்தேன், அப்பீல் போகிறதில்ல, ரெவியூக்கு போயிடுறாங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது பெட்டர் டிசிஷன். அது இப்போ 10 நாள் மேலே வந்திருக்க புத்தி இப்போ வந்துருக்குது. அட்லீஸ்ட் இப்போயா வந்ததுன்னு அவங்க திருப்திப்பட்டுக்கலாம். ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் வந்து டிவிக்கெல்லாம் இருக்கிறாரோ, கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரு. ஆனால் திருமாவளவனை விட்டு வெளியில் வந்தாலும் இன்னமும் திருமாவளவன் அவருடைய கட்சியோ திருமாவளவனை ஏதோ ஒரு இடத்துல சீண்டிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி அவருடைய பேச்சுகள், மேடை பேச்சுகள் எல்லாமே வந்து பிரச்சனைகளும் போய்கிட்டு தான் இருக்குது அவர்கிட்ட. கடைசியில் திருமாதான் என்னுடைய குரு, அவர் தான் என்னுடைய அரசியல் ஆசனம், அவர் தான் என்னுடைய தலைவர்னு சொல்கிறாரு. டிவிக்கில் இருந்துக்கிட்டே அதையும் பேசுது. என்ன பண்ணார் இப்போ ரீசெண்டாக? என்ன ஒரு 20 பேர் உட்காந்து கட்சி மொத்தமே 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டாரு. கட்சியினுடைய மீட்டிங்கில் பேசிட்டாரு. 20 பேர் தான் இருக்காங்கன்னு பேச இல்லை அங்கே உள்ளே இருக்கிற 20 பேர் தான் திருமாவளவனை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகாமல் வந்து தடுத்துட்டு இருக்காங்க, கட்சியை குலாப்ஸ் பண்ணுறாங்கன்ட்டாரு. அவருடைய ஆசான் அவரை பற்றி நான் எப்படி தப்பாக பேச போகிறேன் அப்படிங்கிறாரு. ஏதோ பேசுகிறாருங்க அவர், என்னென்னமோ பேசுகிறாரு அவர். தாவேக்கா போய் எதுக்கு நோண்டுறாருன்னு தெரியல. நம்ம உண்மையில் விஜய் அவர் பாதையில் போயிட்டாருங்க. அவர் ஒன்றும் இவரை பற்றி எதுவும் பேசலை. இவர் எதுக்கு பேசினான்னு உண்மையில் எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்குதான் எனக்கு புரியல. தேமுதிக இன்னைக்கு வெளிப்படையாகவே செய்தியில் ஊடகங்களே இன்னைக்கு வெளியில் வந்தாச்சு. ரெண்டு பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. 6+1 6+1 இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு திமுகவும் தயாரில்லை, ஏடிஎம்கேவும் தயாரில்லை. ஆனால் அவங்க பாமகவுக்கு ஈக்குவலாக தொகுதியை வந்துட்டு பிரேமலதா விரும்புகிறார்கள் அப்படின்னு. இவங்க 3ஆம் தேதிக்குள்ள நாங்கள் அறிவிச்சிரோம் பிரேமலதாவை நீங்கள் சொல்லியிருக்காங்க சார். இப்படி நிறைய டேட் அவங்க சொல்லிட்டாங்க. ஜனவரி 9னாங்க, அப்புறம் 3னாங்க. தெரியல அது டேட்டு வந்து என்ன, அந்த டேட்டுக்குள்ளே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதிகமாக இருப்பதாக ஓவர் த போர்டுன்றாங்க. அதனால தான் 2 பக்கத்துலேயும் கிடைக்கல. ஒருத்தர் எப்படி 2 பக்கத்தில் பேச முடியும்னு எனக்கு தெரியல. எப்படி பேசுவீங்க? அப்போ எந்த கொள்கையும் எந்த நாம்ஸும் கிடையாது. அது ஓப்பனாகவும் எதுக்கு சொல்கிறாங்க? 2 பேரோடையும் நாங்கள் பேசுகிறதுன்றதே முதல்ல எப்படி சாத்தியப்படக்கூடிய விஷயம்? 2 பேரோட நீ எப்படி பேசுவேன்? குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் விழுமியங்கள் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு? பிஜேபியோடையும் பேசுவேன், திமுகவோடையும் பேசுவோன்னா எப்படி முடியும்? 2 வெவ்வேறு துருவங்கள் தானே. கவர்னர் மாளிகையில் வச்சு நயனார்கிட்டையும் பேச்சு நடக்கிறதாவும் ஒரு செய்தி வந்து ஓடிட்டு இருக்குது. ஆனால் ராஜ்யசபா 2 பக்கமும் கேட்குறாங்கங்கிறதும் ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கிறாங்க. இல்லைங்க, கேட்கலாங்க. இது வேணால் 2 பேர்கிட்டையும் எப்படி கேட்பேன்? ஒரே நேரத்தில் டிஎம்கேட்டையும் ஏடிஎம்கேட்டையும் பேசுகிறது. ஐ டோன்ட் நோ. இது அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. 3 பேர், தேமுதிக, ராமதாஸ், ஓபிஎஸ், 3 பேர் தான் இப்போ சிக்கலாக இருக்குது. ராமதாஸ் தேமுதிகவாவது கட்சி ஒன்றா இருக்குது. ஐ திங்க் அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தட்ட போயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசியாக திமுக கிட்ட செட்டில் ஆக தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது. இன்றைக்கி தினமலரில் கூட எழுதியிருக்காங்க, எடப்பாடி பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. தேமுதிக வர்றதா அவரும் பெருசாக விரும்பல, வேணான்னு தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. தட்ஸ் வாட் தினமலர் சேஸ். திமுகவில் சேர்த்துப்பாங்க, யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்க திமுகவில். அதனால் அங்கே சிக்கல் கிடையாது. எனக்கு ரொம்ப கடைசியில் அந்த அம்மா அங்கே போயிடுவாங்கன்னு தான் தோணுது. தேமுதிக வந்து திமுகவுக்கு போகிறதான் வாய்ப்பு அதிகம்.
ராமதாஸ்க்கு அதுதான் இப்போ மத்தியானம் இப்போ 4 மணிக்கு அருள் அவங்க பாமக ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, திருமாவுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விரைவில் ராமதாஸ் கூட்டணி அறிவிப்பார். என்ன கூட்டணி அறிவிப்பார்? திமுகவில் கண்டிப்பாக ராமதாஸ் போனார்னா திரும்ப வெளியில் போயிடுவார். கண்டிப்பா அவர் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்குது. அவர் உறுதியா இருக்காரு, உறுதியா இருக்காரு. ராமதாஸை உள்ள இழுத்தாங்கன்னா திரும்ப வெளியேறுவது உறுதி. திரும்ப வெளியில் போனார்னா திமுக கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதாவது பர்செப்ஷனில் அடி வாங்கும். 14 வருஷமாக உங்கள் கூட இருக்கவங்கள தேர்தல் மாறுற ஒரு கட்சியோட, அதுவும் கட்சி 2ஆக உடஞ்சி கிடக்குது. அவங்களுக்காகலாம் ராமதாஸுக்காக திருமாவை கண்டிப்பாக ஸ்டாலின் இழக்க மாட்டார். நான் உறுதியாக நம்புகிறேன். திருமா அவர்கள் ராமதாஸ் இருக்க கூட்டணியில் கண்டிப்பாக இருக்கவும் மாட்டார். அதுலேயே எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஐ திங்க் அவங்களுக்கு இந்த முறை அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள் தான் எனக்கு தோணுது. அருள் அதே இடத்துலையும் பேசுகிறாரு, டிவிகே விஜய் வந்து இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு மாபெரும் சக்தி, இந்த தேர்தலில் வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்டை வந்துட்டு விஜய் கிரியேட் பண்ண போகிறாருன்னு சொல்லி அதே அருள் அங்கேயும் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ராமதாஸரோட ஓபிஎஸ்ரோட அதிகாரப்பூர்வமாக எங்கள்கிட்ட எதுவுமே பேசலன்னு டிவிகே தரப்பில் மறுப்பும் தெரிவிச்சிட்டாங்க. அவங்க கிருஷ்ணசாமியும் போவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அவர் சேர்த்துக்க மாட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் போனாலும் விஜய் வந்து ராமதாஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்வார்ன்ற எனக்கு தோன்றவில்லை. அவருக்கு வேறு சிக்கல்கள் இருக்கின்றன விஜய்க்கு, அதனால் இவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த முறை வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து கூட்டணி பெரிய சிக்கல் எனக்கு தோணுது. அவர்களுக்கு போக்கிடம் இல்லை. திமுகவுக்கு போக முடியாது, என்டிஏக்கும் போக முடியாது. ஒரே ஆப்ஷன் வந்து விஜய் கூட அவங்களுக்கு வேறு சிக்கல்கள் இருக்குண்ணா. அவ்வளோ சீக்கிரம் விஜய் கிட்ட போயிட முடியாது. சீமானோட போகிறதுக்கெலாம் ஒரு அர்த்தமும் கிடையாது, போகவும் மாட்டாங்க. மகன் வந்து வெற்றி பெற்று விட்டார்னு தான் தோணுது. பாமக இதில் பிஎம்கே ஃபைட்டில் அதிகமான சீட்ஸ் அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு சீட்ஸ் வந்து அவங்களுக்கு கௌரவமான சீட்ஸ் கொடுத்தாங்க. அப்படிங்க முடிஞ்சிருச்சு. அவர் அங்கே போய் உட்காந்துட்டாரு, பிரைம் மினிஸ்டரோட மேடையிலே ஏறிட்டார். ராமதாஸ் வந்து அவங்க என்டிஏக்குள்ளே எடப்பாடி அட்மிட் பண்ண மாட்டார். திமுகவுக்கு போகிறதுல இந்த பிரச்சனை இருக்குது, திரும்ப பிரச்சனை இருக்குது. விஜய் கூட அவரே போக மாட்டார். விஜயோட போனால் ராமதாஸும் விஜயும் ஒரு மேடையில் இருப்பாங்களா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது உங்களுக்கு அந்த கற்பனையை வந்து அருமையாக அதான் ஒன்று நான் ஸ்டாப் காமெடி இந்த எலெக்ஷனில் இருக்குது. எவன் கூட போவான்னு தெரியாது, எந்த மேடையில் எவன் இருப்பான்னு தெரியாது. கிருஷ்ணசாமி 2 வாரம் கேட்டிருக்காரு, நான் பிப்ரவரி 2nd வீக்குள்ளே நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்தியா அலையன்ஸில் தான் இருந்திருக்காரு. அவ்வளோதான் அதிகபட்சம் அவள் தான் திமுக போக முடியாதுங்க, தான் போக முடியாது. விஜய்க்கு இவங்க யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா இவங்கள அகாமடேட் பண்ண முடியாது விஜயால். இவங்களோட எதிர்பார்ப்புகள் வேறு. அதனால் விஜய் கட்சிக்கு போகிறது 234 விஜய் அவர் சிம்பிளை போடுவாருங்க. அதுதான் லாஸ்ட் டிச் அட்டம்ப்டாக அப்பா விட்டு காங்கிரஸை பேசினாங்க. அது வாய்ப்பே கிடையாது. விசில் சிரம் போட்டியிடும் அப்படிங்க. அவ்வளோதான், 234 விசிலை போட வேண்டியதான். எவ்வளோ ஓட்டு விசிலுக்கு உழுதுன்றதை பார்த்துட வேண்டியதான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. இல்லை கூட்டணி கட்சியே இல்லையே. கட்சிக்குள்ளே யாரும் அடிச்சுக்கிறாதீங்கிறாரு விஜய். எல்லாருமே வந்து ஒருத்தர இது பண்ணிக்கிறாதீங்கன்னு சொன்ன உடனே செங்கோட்டையன் அவர்கள் நானும் புஷியானும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோங்கிறத அதே ஸ்டேஜ்லேயே காட்டுறாங்க, ஒரு பொன்னாடையிலேயே காட்டிட்டாங்க. கட்சி ஒற்றுமையாக தான் இருக்குன்னு அர்த்தம். அரசியல்வாதிகள் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி கதை இது. அவங்க சிறிய கட்சிகளுக்கு இந்த முறை வந்து பெரிய அளவில் திண்டாட்டம் தான் தோணுது. அவங்களால இந்த 2 பெரிய கட்சிகளை பணிய வைப்பது என்பது வந்து நாள் ஆக இந்த சிறிய கட்சிகளோட பேரம் பேசும் வலிமை குறையும் அப்படிங்கிறது. இப்போ ஆல்மோஸ்ட் தேமுதிக வந்து என்டிஏல இல்லைன்றது உறுதியாயிடுச்சு, கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து டிஎம்கே. என்டிஏல இடம் இல்லைன்றது உறுதியாயிடுச்சுன்னா டிஎம்கேக்குள்ளே அவங்க பார்கெனிங்கே பண்ண முடியாது. கொடுக்குற சீட்டை வாங்கிக்கணும். கண்டிப்பாக 6, அதிகபட்சம் 6ங்க, அதுக்கு மேலாம் போகாது. ராஜ்யசபா கொடுத்தாங்கனாலும் உறுதி கொடுத்தா டிஎம்கே கொடுத்துருங்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்களாம், இந்த முறை கிடையாது 28ல் வாங்கிக்கோங்கன்றாங்களாம். அதெல்லாம் இந்த தடவை வாக்கெல்லாம் காப்பாற்றுவான்னு சொல்ல முடியாது. இருக்க சுச்சுவேஷன் எப்படியோ இவங்க இப்பயோ வேணுன்றாங்க, அது வாய்ப்பு குறைவு. டிடிவியும் அங்கே டிமாண்ட் வச்சிருக்காரு ஏடிஎம்கே அலைன்ஸில். அவரும் ஒரு ராஜ்யசபா கேட்டு நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸுக்கும் அந்த இடத்துல அன்புமணிக்கு கொடுத்துருவாங்க. டிடிவிக்கு எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் தேமுதிகலாம் வாய்ப்பே கிடையாது. அது தேமுதிக உள்ளே வரல, மற்றவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ இது ராஜ்யசபா சீட்டுன்றது ஒரு புதுசாக வந்திருக்க கேட்சி ஸ்லோகன். அது கடந்த காலங்களில் அப்படி கிடையாது. இது இப்போ இந்த மாநில கட்சிகள் அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க? அன்புமணியோட பார்லிமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி ஒஸ்ட். ரொம்ப மினிமம் அட்டெண்டன்ஸ் கூட கிடையாதுங்க. அவர் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு போகிறதே கிடையாது. ஆகவே அவர் வேறு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் எடப்பாடிக்கு வந்து அதை பாமக இல்லைன்னா கூட்டணியே இல்லை பெரிய இருக்குது. ஸோ அதனால் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு ராஜ்யசபா கொடுத்து தான் ஆகணும். அவர் அங்கே போக மாட்டார். அவர் இந்தியா லைன்ஸ் ஒரு
ஃபார்ம் ஆயிடுச்சு, கரெக்டா அப்படியே இருக்கிறாங்க அப்படிங்கறத உண்மையிலேயே நிரூபிச்சிட்டாங்க. மற்றவங்க திமுக சார்பில் இருந்தவங்களும் பேசிக்கொண்டு இந்த நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க என்டிஏன்னு ஒன்று இல்லைன்னு. பிரைம் மினிஸ்டரோட மோடியோட மீட்டிங் பிறகு என்டிஏ நல்லா ஃபார்மலைஸ் ஆயிடுச்சு. இன்னும் 1-2 கட்சிங்க உள்ளே வந்துருச்சுன்னா அது இன்னும் நாள் நெருங்க ஏடிஎம்கே டிஎம்கேன்னு வந்துருவாங்க அலையன்ஸ். அவ்வளோ சுலபமாக இவங்க ஏடிஎம்கே வந்து திமுகவால் வீழ்த்த முடியாது. போட்டி கடுமையாக இருக்கும், மிக கடுமையாக இருக்கும் போட்டி. பட் ஐ அக்ரி, 4 முனை போட்டியில் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. பட் தனி மெஜாரிட்டி 118 வருமானது தான் $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குது. பாஜகவும் இன்னும் தன்னோட சீட்ஸை வந்துட்டு உறுதிப்படுத்த முடியாமல் அங்கேயும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. நயனா இன்னைக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, திருநெல்வேலியில் கூட நான் திரும்ப போட்டியிடுவேன் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நயனார் வந்துட்டு பேசியிருக்காரு. அங்கேயும் அதே எழுப்புற நிலை வந்து நீடித்துட்டே இருக்கு. பாஜக அதிகமான சீட்ஸை பாஜக எதிர்பார்க்கிறது. ஆமாம், அவங்களும் வந்து இப்போ புதுசாக கட்சிங்க வந்து என்ன பண்ணுறதுன்றதை பார்க்குறாங்க. பட் அவங்கள ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஃபார்முலா ஏதோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சீட் ஷேரிங் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு ஒரு தகவல் வருது. அவங்க இப்போ அமித்ஷாவோட பேசினதில் வந்து எடப்பாடியார் வந்து சீட் ஷேரிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம், செட்டில் பண்ணிப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. மேபி February 1st வீக் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாள் இருக்குது, March 1st வீக் தான் நோட்டிஃபிகேஷன் நமக்கு. அதனால் அதுக்கு முன்னால் வந்து பை February 15th கிளியர் பண்ணிவிடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது அவ்வளோதுக்கு மேலே இழுக்காது. இப்போ என்ன போன் ஆஃப் கன்டென்ஷன் யாருங்க? 3 பேர் தானே. 3 பேர் தாங்க. தேமுதிக, ராமதாஸ், ஓபிஎஸ் 3 பேர் மட்டும். ஆமாம், ஓபிஎஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டேல்மேட் ஆகிடும். அவங்க வந்து முடியாது, எடப்பாடி முடியாதுன்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த 3 பேரில் மெயின் வந்து எனக்கு தெரிஞ்ச தேமுதிக தான். ஏன்னா அவங்க தான் வந்து யுனைட்டடாக இருக்காங்க, கட்சியாக பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது, பெரிய பிரச்சனை கிடையாது. மற்றபடி ராமதாஸுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் எந்த கட்சினே தெரியல. ஓபிஎஸ் தனியாக நிற்கிறாரு சைபரு, ராமதாஸ் வந்து மகன் தூக்கின்னு போட்டாங்க. யார் பாமகனே தெரியல. ஒரு மாம்பழத்தை கிளைம் பண்ணுறாரு, ஒரு எட்டலை கிளைம் பண்ணிட்டு கிடையாது. உங்களுக்கு வந்து இவங்களுக்கு மாம்பழத்தை பாய்க்க இது பண்ணிடுவான். ரொம்ப சண்டை போட்டாங்கன்னா மாம்பழத்தை வந்து முடக்கிடுவான். பட் பிஜேபி கூட இருக்கிறதால முடக்க மாட்டான். எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி மடியில் இருக்கிறதால மாம்பழம் அன்புமணிக்கு வரதை மோடி என்ஷூர் பண்ணுவார். அதனால போய் நின்றுட்டார் அன்புமணி. ஆமாம், அவங்க போய் நின்றுட்டார். இப்போ ராமதாஸுக்கு சின்னமும் இல்லாமல் கூட்டணி இல்லாமல் என்ன பண்ணுவார்? தேமுதிக மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டிய கட்சி. என்ன பண்ணுவாங்கன்றது வரும் நாட்களில் தான் நமக்கு. டிஎம்கேக்கு கடைசி காலகட்டங்களில் ஒரு ஆட்சியோடைய எண்டிங்கில் இருக்குது. ஒரு ஆல் இண்டியா அளவுலையும் வந்துட்டு டோட்டலாகவே வந்து டிஎம்கே ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் அதில் ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய அளவு இந்த இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார் இந்த பிரச்சனை, இந்த எலெக்ஷன் டிஎம்கேவுக்கு? இல்லைங்க, நிச்சயமாக இவங்க ஏதாவது இந்த 2 மாதம் இன்னமும் நாள் கடந்து போகல அப்படிங்கிறது. இன்னும் இப்போயாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விழித்துக் கொள்ள வேண்டுமுங்க. இது ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்குங்க. அது ஏன் வந்து எதிர்கட்சிகளை எடப்பாடியை தவிர யாரும் பேச மாட்டேன். திமுக தோழமை கட்சிகள் இதை இஷ்யூ ஆகணுங்க. நீ உடனே குஜராத்தை பார், ஊபியை பாருலாம், இங்கே பார், தமிழ்நாட்டை பார், நீ அது இடதுசாரிகள் பேசவே இல்லைங்க. மீடியாவும் பேசலை. இது ஒரு இஷ்யூ தாங்க. அது அவங்க பல காரணங்கள் இருக்குது. இது நம்ம வந்து இந்தியாவிலேயே மோசம்னு சொல்லலை, பட் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தாலே வந்து இது கூட தான். தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா தான். இப்பயும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நம்ம ஃபார் பெட்டர், சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம அளவுகளுடைய பார்க்கும்போது அது கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஒரு மாநிலத்தில் 5 மாதமாக டிஜிபியே இல்லைன்றது எவ்வளோ ஒரு அவலமான நிலைமை. 2 கண்டெம்ட் சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் செக்ரட்டரிக்கு எதிராக பெண்டிங்கில் இருக்குது. தெளிவாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கிளியர் பண்ணி அனுப்புகிறான். யூபிஎஸ்சி பேனல்லேருந்து சூஸ் பண்ணணும், முடியாதுன்றீங்க. கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கீங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன்? அப்போ அரசு வந்து நிர்வாகத்தில் வந்து கோட்டை விட்டுக்கிட்டு இருக்குது. பொறுப்பு டிஜிபியோட 5 மாதம் ஒரு மாநிலம் செயல்படுதுன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலத்தை விட பெட்டராக கூட இருக்கலாம். ரெகுலர் டிஜிபி இருக்க மாநிலத்தை விட பெட்டராக கூட இருக்கலாம். ஆனால் காவல்துறையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். அதில் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ், இராணுவத்திலையும் போலீஸ்லேயும் சீருடை பணியாளர்கள் அந்த இதில் அந்த அவர்கள் ஒருவர் மீதான ஒருவருடைய அந்த பொறாமை மதிப்பீடு ரொம்ப வலுவாக இருக்கும். இப்போ ஒரு கிளர்க்கு கீழே ஒரு மேனேஜருக்கு கீழே ஒரு கிளர்க்கு இருக்கான். திடீர்னு இந்த கிளர்க்கு வந்து மேனேஜருக்கு மேலே பதவி போயிட்டான்னா அந்த மேனேஜர் ரொம்ப பெருசாக ஒன்றும் அழட்டிக்க மாட்டார், அடங்கி போயிடுவார். ஆனால் ஒரு ஸ்டார் ஆஃபீஸர், 2 ஸ்டார் ஆஃபீஸரை 3 ஸ்டார் ஆஃபீஸருக்கு மேலே தூக்கி நீ போட்டினா அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் ரொம்ப கொடுமை. அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அரசாங்கத்தோட முகமே சட்டம் ஒழுங்கு தான். அது விகாரமாக போச்சுன்னா அரசுக்கு தான் அது கெட்ட பேர். அதை பற்றி இவங்க கவலையே படுறதா தெரியல. திராவிட மாடல் ஆட்சியோட இன்னொரு சாதனைன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். எதை 5 மாதமாக பொறுப்பு டிஜிபியை வச்சு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறத எதிர்கட்சி தலைவரும் சொல்லிட்டாரு, கண்டெம்ட்டும் மூவ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது எல்லாமே உங்கள் கேள்விக்கான பதில்.
இது எல்லாமே தேர்தலில் ஏதாவது ஒரு விதத்தில் எதிரொலிக்குமானா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எதிரொலிக்கும். எதிரொலிக்குங்கிறதான் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமாகுது. தேர்தலில் வந்து கண்டிப்பாக ஒரு எதிரொலிப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஆட்சியாளர்கள் தான் முடிவு சொன்னேன். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது வந்துட்டு ஏற்கனவே அந்த விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறது வந்து உச்சநீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவித்து நோட்டீஸ் வர தமிழ்நாடு அரசுக்கு வந்து அனுப்பியிருக்கு. யூடியூபர்களாக இருந்தாலும் வெளியில் பேசுகிறவங்களாக இருந்தாலும் தண்டனைக்குரிய விஷயம் தான், கட்டுப்படுத்தணுங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க சார். எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இது ஹைகோர்ட்டே ஆர்டர் பண்ணிச்சு, சுப்ரீம் கோர்ட்லேயும் போயிருக்குது. அந்த புக்கெல்லாம் எழுதி வெளியிடுற முயற்சி பண்ணதெல்லாம் ரொம்ப 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 அராஜகமான விஷயம் தான். நல்ல வேளையாக அது ஹைகோர்ட் தலையிட்டு அந்த புக் எல்லாத்தையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சிருக்கு இதுக்கு பிறகு. அந்த மாதிரி கண்டமேனிக்கு சோஷியல் மீடியாவில் எழுதுறது பேசுகிறது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் சீரியஸாக தான் அதை வியூ பண்ணுது. ஐ திங்க் இப்போதைக்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நீதிபதிகளை எந்த அளவுக்கு விமர்சிக்கக்கூடியதை வந்து அரசு அனுமதிக்குதுன்னா ஆபத்தான போக்கு தான் அது. நிச்சயமாக சந்தேகமே இல்லை. பட் இப்பொழுதைக்கு வந்து அந்த புத்தகங்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் கூட வந்து சமூக வலைதளங்கள்லேருந்து நீக்கியிருக்காங்க. இது அரசுக்கு கெட்ட பேர் தாங்க. ஃபார் ராங் ரீசன்ஸ் தமிழ்நாடு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தினம் போய் பிரச்சனையில் மாற்றுறது, பாப்புலரைஸ் ஆகுறதுன்றது மாநிலத்துக்கு நல்லதில்லை. நிச்சயமாக சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி வினோத்.